ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கையால் ஈரான் எடுக்கப் போகும் முக்கிய நடவடிக்கை. இன அழிப்பு என்கின்ற வார்த்தை சாதாரணப்படுத்தப்படுகின்றதா? இஸ்ரேல், அமெரிக்கா, லெபனான், காசா மீது நடத்தும் இன அழிப்பு நடவடிக்கைகள். தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். மிக பெரிய அளவிலான ஒரு யுத்தம் அமெரிக்கா இஸ்ரேல் மீதான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாறியிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் ஈரான் மீது ஈராக் சதாம் ஹுசேன் காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த போர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது சதாம் ஹுசேனால் எதிர்பார்க்கப்பட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளந்தெழுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது முற்றிலும் மாறுபட்ட விடயமாக மாறுகின்றது. அந்த காலத்தில் இருந்த மக்கள் அந்த போர் சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்தோடு இன்னுமே நெருக்கமாகின்றார்கள். இதே விடயத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு போன்றவர்கள் எடுக்க முயற்சித்திருந்தார்கள். ஆனால் அதே மாதிரியான ஒரு விடயம் அவர்களுக்கும் எதிரானதாக மாறுகின்றது. மக்களை ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பலாம் என்கின்ற ஒரு நடவடிக்கை தான் நெதன்யாகுவாலையும் டொனால்ட் ட்ரம்பாலையும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிக பிரதானமான விடயமாக இந்த போர் நடத்தப்படுவதற்கு உடனடி காரணமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சொன்ன விடயம் கூட அதுதான். இங்கே ஒரு சர்வதிகார ஆட்சி ஒன்று நடக்கின்றது, அங்கிருந்து மக்களை நாங்கள் விடுவிக்க போகின்றோம், மக்கள் விடுதலை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அது அவர்களுக்கு எதிரானதாக மாற்றப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அந்த ஈரானிய மக்கள் ஈரான் அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை அதிகமாக எடுப்பதற்கு இந்த போர் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். சதாம் ஹுசைன் எப்படி ஒரு தவறான ஒரு முயற்சியை எடுத்தாரோ அதே முயற்சியை தான் இங்கே இவர்களும் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் நாங்கள் வர வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மிக பிரதானமானதான ஒரு போர் சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதால் ஏனைய நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஈரான் ஒரு பொருளாதார போராக இதை மாற்றுவதன் மூலமாக ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போரினுடைய வெற்றியாகவும் ஈரானுடைய வெற்றியாகவும் இதுதான் பார்க்கப்படுகின்றது. இந்த போர் ஒரு பொருளாதார போராக எப்படி மாற்றலாம் என்கின்ற ஒரு முயற்சி ஈரான் வெற்றி கண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயத்தில் அமெரிக்கா தோல்வி கண்டிருக்கின்றது. தங்களுடைய மக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவே மாறுகின்ற ஒரு சூழலை அவர் உருவாக்கி இருக்கிறார். இஸ்ரேலிய மக்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போ இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் கூட இப்பொழுது நெதன்யாகுவுக்கு எதிராக மாறுகின்ற ஒரு சூழல் உருவாக போகின்றது என்றுதான் அரசியல் ஆய்வாளர்களாக கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விமான நிபுணரை தேடும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்தது. அதை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்கின்ற அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அண்மையில் இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. நேற்றைய தினங்களில் மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் இறுதியாக வெற்றிகரமாக அவரை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் CIA ஏற்கனவே நாங்கள் அவரை கண்டுபிடித்து விட்டோம் என்று பலமுறை கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகான சூழ்நிலையில் இப்போ அவர்கள்ட்ட தொடர்பாக இருக்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருந்தார்கள் என்றால், ஈரானிய அரசாங்கத்தை அல்லது ஈரானிய இராணுவத்தை திசை திருப்பதற்காக நாங்கள் அப்படியான செய்திகளை பரப்பியிருந்தோம். முன்னைய காலகட்டங்களிலும் சரி இப்பயும் சரி அமெரிக்க ஊடகங்கள் மற்றும் அமெரிக்கா ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றது என்றால், தங்களுடைய சார்புநிலை செய்திகளை அதிகமாக அங்கே பதிவிடுதல். சார்புநிலை செய்திகள் என்கிற பொழுது நடக்காத சில விடயங்கள் கூட அங்கே பதிவிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மிக பிரதானமான செய்தித்தளங்களில் கூட ஈரானிய அல்லது ஈரான் அமெரிக்கா மேலே நிகழ்த்தின சில விஷயங்கள் வெளிவராமல் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் ஈரான் சொல்லியிருந்தது, அமெரிக்கா இந்த விமான நிபுணர் தேடுவதற்கு வருகின்ற பொழுது கூட நாங்கள் அவர்களுடைய பல ஹெலிகாப்டர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்னும் கூட ஊடகங்கள் அதை சரியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே தருவதற்கு மறுக்கின்றார்கள். அந்த செய்திகள் வருகின்ற பொழுதும் கூட இது எந்த வகையிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை இறுதியில் கொடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஈரானிய செய்திகள் வருகின்ற பொழுது ஒரு ஊடகங்கள் அந்த செய்திகளை பிரசுரிக்கின்ற பொழுதோ அல்லது பதிவிடுகின்ற பொழுதோ, ஏன் சமூக வலைத்தளங்களில் கூட அது வெளிவருகின்ற பொழுதோ உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்கின்ற ஒரு டேக் லைன் அதை சுமந்து கொண்டு வரதான் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய செய்திகள் வெளிவருகின்ற பொழுதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், அமெரிக்கா இந்த விடயத்தை முடித்திருந்தது என்று அமெரிக்காவை ஒரு கதாநாயகர்களாக
காட்டுகின்ற ஒரு பாணியை ஊடகங்கள் கையாளுது. ஆகவே ஊடகங்கள் நேரடியாகவே அமெரிக்காவில் கையாளப்படுகின்றது என்கின்ற விடயம் இதன் ஊடாக தெளிவுபடுத்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் குறிப்பிட்ட இந்த விமான நிபுணரை தேடுகின்ற விடயத்தில் வந்து ஈரானிய தாக்குதல்கள் மிக பலமாக எழுந்திருந்தன. அந்த அடிப்படையில் தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு இறுதி எச்சரிக்கையும் பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட அவர்களுக்கு இன்றைய தினம் மட்டும்தான் காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹோர்மூஸ் நீரினை திறப்பதற்கான காலக்கெடு. அப்படி ஹோர்மூஸ் நீரினை திறக்கப்படாது விட்டால் செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் அளவில் அவர்களுடைய மிக பிரதானமான பாலங்கள் மற்றும் மின் கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை தொடர்பாக சர்வதேசம் ஒரு கண்டிப்பை முன்வைத்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின் கட்டமைப்பை தகர்க்கிறது வந்து ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு மீறப்பட்ட செயல், அது ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு செயல் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்வாரா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருந்திருக்குது. ஆனால் இவர் இதை இறுதி எச்சரிக்கை என்று கூறியிருக்கின்றார். இதற்கு முன்னர் கூட இந்த எச்சரிக்கை ஹோர்மூஸ் நீரினை திறக்கப்படாவிட்டால் பாலங்கள் மின் கட்டமைப்புகள் தகர்க்கப்படும் என்று பல முறை கூறிய வண்ணமே இருந்தார். ஆகவே இந்த தகர்ப்புகள் அல்லது பாலங்கள் மீதான தகர்ப்புகளோ அல்லது அவர்களுடைய மின் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களோ ஏன் மேற்கொள்ளப்படவில்லை இன்னுமே என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்றால் அடிக்கடி இறுதி எச்சரிக்கை என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகின்றாரே தவிர அடுத்த கட்டமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இதிலேருந்து என்ன தெரியுது என்றால் ஏதோ ஒரு அழுத்தம் அமெரிக்காவில் இருந்தே டொனால்ட் ட்ரம்ப் மீது பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களை குறையுங்கள் அல்லது ஓரளவுக்கு பின்வாங்குங்கள் என்ற அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மிக பிரதானமான அளவில் போர் சூழலில் கொஞ்சம் அமெரிக்கா பின்வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு ட்ரம்புக்கு அடுத்த கட்டமான தோல்வி நிலை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே ஏனைய நாடுகளிலிருந்து கைப்பற்றி சேமிப்பில் வச்சிருக்கிற இந்த கச்சா எண்ணெய்களாக இருக்கட்டும், ஈரான் கைப்பற்றப்பட்டு அங்கே இருந்து ஒரு கச்சா எண்ணெய் ஒரு தொகுதி கச்சா எண்ணெயோ அவர்களுடைய ஒரு எரிபொருள் சூழலோ ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அங்கே இருந்து வருகின்ற வருமானத்தையும் அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்கூறல் என்று அமெரிக்காவால் ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அந்த விடயங்களை எதிர்ப்பு கூறியிருக்கலாம் இந்த போருக்கான ஒரு நடவடிக்கையாக. ஆனால் அதுவும் இப்போ ஒரு தோல்வியடைந்த நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது. அது கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து கொண்டே செல்கின்றதை தவிர இவர்கள் ஈரானை கைப்பற்றினார்களா அல்லது ஈரான் முழுமையாக சரணடையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இருந்திருந்தார்கள். அது சரியான விதத்தில் நடந்திருக்குதாண்டா அதுவும் இல்லை என்று தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த போர் சூழலின் காரணமாக கிட்டத்தட்ட இந்த ஒரு பேரல் எண்ணெயை $110 ஆக உயர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேரல் எண்ணெயின் விலை $112.15 வர்த்தகம் செய்யப்படுகின்றது தொடர்ந்துமே உலகளாவிய ரீதியில். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தில் மட்டுமே VTIயின் விலை 11% அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. இது 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிக பெரிய அளவிலான உயர்வாக காணப்படுகிறது. கொரோனா காலத்தில் கூட இந்த அளவுக்கான உயர்வுகள் ஏற்படவில்லை என்கின்ற கருத்து கணிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த உலகளாவிய ரீதியில் இந்த ஹோர்மூஸ் நீரை திறக்கப்படாவிட்டால் தொடர்ந்துமே சிக்கல் நிலைமைகளை பல நாடுகள் சந்திக்கும். ஈராக், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அமெரிக்கம் ஆகியவற்றின் மிக பெரிய அளவிலான எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டிருக்கின்றது. இந்த நாடுகள் கூட ஹோர்மூஸ் நீரை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 கட்டத்தில் தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி, முக்கியமான சில சர்வதேச ஊடகங்கள்லேயும் சரி பேசப்பட்டிருந்தது. ஐக்கிய அமெரிக்கம் நேரடியாகவே நாங்கள் போரில் குதிக்க போகின்றோம் என்கிற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்கா சொன்னதான ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் மறுத்திருந்தார்கள், நாங்கள் இந்த மாதிரியான ஒரு எந்த தகவலையும் நாங்கள் கொடுக்கவில்லை என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே ஏதோ ஒரு தேவை இந்த போரை நிறுத்துறதுக்கோ அல்லது ஹோர்மூஸ் நீரை திறக்கிறதுக்கோ இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவில் போகுதுன்றது அடுத்த கேள்வி. ஒன்று இந்த போரை நிறுத்தி திறக்க வைக்கணும் அல்லது போரில் நேரடியாக குதித்து ஈரானுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஆனால் அந்த நிலைமையில இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். போரால் ஏற்பட்ட அழிவுகள் தான் அங்கே அதிகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல்
இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருந்த இந்த திங்கட்கிழமை காலக்கெடு இன்றைய தினத்துக்குள்ளே நீங்கள் கோர்மூஸ் நீரிணையை திறக்கணும், இல்லாட்டிக்கு மிகப்பெரிய அளவில்களில் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்ற அமெரிக்கா அதிபருடைய அந்த கருத்துக்கு பதிலடியை ஈரான் கொடுத்திருக்கின்றது. எப்படி ஈரான்கிட்ட தகவல் வந்திருக்கின்றன, கோர்மூஸ் நீரிணையை திறக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இந்த போரால் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டதோ அத்தனை இழப்புகளையும் அமெரிக்கா ஈடு செய்ய வேண்டும். அப்படி ஈடு செய்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வோம் என்கின்ற பெரிய அளவிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் ஈரான் ஏற்கனவே சில நிபந்தனைகளை விதிச்சிருந்தது. அதில் மிக முக்கியமான நிபந்தனையாக பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நட்பு நாடுகளில் நீங்கள் ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்றதை உடனடியாக நிறுத்தணும். காசா, லெபனான் போன்ற இடங்களில் நீங்கள் செய்கிற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தணும். அதற்கு கட்டுப்பட்டதாண்டு கேட்டால் இல்லை. சர்வதேசம் கூட இதற்கு எதிரானதாக திரும்பி இருந்தது. இந்த போர் சூழலுக்கு, லெபனான் காசா மீது நடக்கின்ற போர் சூழலுக்கு சர்வதேசம் எதிரானதாக மாறுகிறது. ஆனால் இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை கட்டுப்படுத்தினதாண்டா இல்லை. தொடர்ந்துமே லெபனானை ஆக்கிரமிக்கிற, காசாவை ஆக்கிரமிக்கிற நடவடிக்கையில் அங்கே மேற்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கல் நிலைமையில தான் லெபனான் மற்றும் காசா போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த இடத்துல இன அழிப்பு என்கின்ற வார்த்தை சர்வதேசத்தாலையும் ஏனைய வெள்ளாதிக்க நாடுகளாலையும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே அதை பெரிய அளவில் மதிக்கல. ஆகவே இன அழிப்பு என்கின்ற ஒரு வார்த்தை சாதாரணப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. என்னதான் சர்வதேச நாடுகளும் சரி, இந்த வெள்ளாதிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தாலும் கூட அவர்களுடைய குரல் அவ்வளவு காத்திரமானதாக இருந்ததா இல்லை என்று தான் சொல்லணும். பட்டினி சாவுகளை சாதாரணமாகவே நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேல். அங்கே காசாவுக்கும் லெபனானுக்கும் போகின்ற உணவு உற்பத்தி பொருட்களை உடனடியாக அந்த இடத்திலேயே தடுத்து நிற்கின்றது. அது மட்டுமில்லாமல் லெபனான் காசாவினுடைய நட்பு நாடுகள் அவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருந்தால் மருத்துவ ரீதியான சில பொருட்களை கூட அங்கே உள்ள செல்றதுக்கு தடை விதிச்சிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய காணொலிகளில் பார்த்தது போல மருத்துவ படுகொலைகள், இனப்படுகொலைகள் அங்கே சாதாரணமாக நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த லெபனான் காசா மீது நடத்தப்படுகின்ற படுகொலைகள் தொடர்ந்து செல்லுமாக இருந்தால், சர்வதேசம் அதற்கு தொடர்ந்து வழிவிடுமாக இருந்தால், ஏனைய நாடுகள் இதற்கு கேள்வி கேட்காமல் தொடர்ந்து வெள்ளாதிக்க நாடுகளுடைய பிடிக்குள்ளதான் இந்த சிறிய நாடுகள் எல்லாம் இருக்குமா இருந்தால், இனப்படுகொலை என்ற வார்த்தை தொடர்ந்துமே சாதாரணப்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தையாக செல்லுமா என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி.